மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலேயே அவர்களுடைய உம்மத்தினர்கள், அதாவது பனி இஸ்ராயல்கள் எப்படியெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனவேதனைக்கும் சில சேரமைகளில் அன்னாருடைய சாபத்துக்கும் கூட ஆளானார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் கடந்த நாட்களிலே விரிவாக பார்த்தோம். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தான பிறகு பனி இஸ்ராயலுக்கு மத்தியிலே ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யூஷா என்ற நபியை அல்லாஹ் அனுப்பினான். யூஷா யாருன்னு சொன்னா, நேற்று இதனை சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போகும்போது கூட துணைக்கு போறாங்க இல்லையா, அல்லாஹ் சொல்றான் அவர் தன்னுடைய ஒரு வாலிபரை அழைத்து சென்றார்னு சொல்லி. அந்த வாலிபர் வந்து யூஷா அலைஹிஸ்ஸலாம். அப்ப யூஷா என்ற நபியை அல்லாஹ் அனுப்பி அவங்க பின்னர் நபியாக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். அந்த நபியை அல்லாஹ் வாழ வச்சு அவங்களும் மக்களுக்கு மத்தியில் அந்த பனி இஸ்ராயல் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க, திருந்தி பார்த்தாங்க, திருந்துற மாதிரி இல்லை. அதற்கு பிறகு ஹிர்கீல் என்று சொல்லக்கூடிய நபியை அல்லாஹ் அனுப்பி வச்சான். இந்த நபியும் மக்களுக்கு மத்தியில் இருந்து அவங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க, அங்கேயும் அந்த பிரச்சாரம் ஈடுபடல. அப்புறம் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இல்யாஸ் நபியை அல்லாஹ் அனுப்பி வச்சான். அதுக்கப்புறம் அல் யஸா என்று சொல்லக்கூடிய நபி அல்லாஹ் அனுப்பி வச்சான். அப்புறம் ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய நபி அனுப்பி வச்சான். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து நபிமார்களை அந்த பனி இஸ்ராயல் மத்தியில் அனுப்பிட்டே இருந்தான். ஆனால் அந்த பனி இஸ்ராயல்கள் அந்த நபிமார்களுடைய வருகை அதிகமாக அதிகமாக அவங்களுடைய ஈமானும் தக்வாவும் அதிகரிப்பதற்கு பதிலாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அந்த முரண்பாடும் அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்கிறதும் அல்லாஹ்வை எதிர்த்து நடக்கிறதும் இதுதான் அதிகமாச்சு. இதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்பட்டு என்ன சொன்னான்டா, அவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். எத்தனை நபிமார்கள் அனுப்பியும் இவன் திருந்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுத்து போய் தன்னுடைய சாபத்தை அந்த சமுதாயத்தின் மீது இறக்கினான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஷம்பீல் என்ற ஒரு நபி, நான் இப்ப சொன்னேன், அந்த பனி இஸ்ராயலுக்கு மத்தியில் அனுப்பப்பட்ட நபிமார்களே ஒரு நபி ஷம்வில் என்று சொல்லக்கூடிய, அவங்கள வந்து ஷம்ஊன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, அவங்க ரெண்டு பேரும் உண்டு. ஷம்வில் அவங்களோட ஒரிஜினல் பேரு, ஷம்ஊன் அப்படிங்கிற பேர் உண்டும். நம்ம சம்மூன் பேர் கேள்விப்பட்டீங்களா? சில பேர் சம்மூன் பேர் வைப்பாங்க. சம்மூன் அப்படின்னா ஷம்ஊன் அவங்களோட ஒரிஜினல் பேரு, அதாவது பட்ட பேரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதை பத்தி ஒரு சின்ன வரலாறு சொல்லப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல இந்த பனி இஸ்ராயல் இப்படி ரொம்ப ஓவரா அல்லாஹ்க்கு மாற்றமா நடந்ததுனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா, அவங்க மேல தன்னுடைய கலவ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கோபத்தை அல்லாஹ் ஒரேடியா இறக்கிட்டான். இறக்கி என்ன பண்ணிட்டானா, இவங்க உருப்படவே மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கி ஒரு நீண்ட காலத்துக்கு அவங்களுக்கு மத்தியில் நபிமார்கள் வருவதை அல்லாஹ் நிறுத்தினான். ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு அவங்களுக்கு மத்தியில் நபிமார்கள் அனுப்புறதையும் நபிமார்கள் வந்து பிரச்சாரம் பண்றதையும் அல்லாஹ் நிறுத்தினான். நிறுத்தின பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த பனி இஸ்ராயல்கள் பூமியில அவங்களுக்குன்னு ஒரு உருப்படியான இடம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் அவர் வாழ்ந்தார்களோ அங்கெங்கெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டார்கள். அங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுமை இழைக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் சமீபத்திய இன்றைய நூற்றாண்டு வரை, அன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்றைய நூற்றாண்டு வரை ஜெர்மனியில் உள்ள ஹிட்லரினால் யூதர்கள் என்ன பண்ணாங்க, 10 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அப்ப அந்த மாதிரி ஆளாளுக்கு எங்க பார்த்தாலும் யூதர்களுக்கு அடி உதை இப்படியே அல்லாஹ் ரப்பல் சமுதாயத்தை தன்னுடைய கோபத்திற்குரிய சமுதாயமா ஆகிட்டான். அந்த நேரத்துல தான் அந்த பனி இஸ்ராயல்ல ஒரு பெண்மணி, ரொம்ப தக்வாவுள்ள பெண்மணி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயம் இப்படி மோசமா போச்சு, எவ்வளவு உயர்ந்த சமுதாயம், யாருக்குமே செய்யாத பெரிய நியாமத்துகள் அந்த சமுதாயத்துக்கு செஞ்ச, ஆனா இவனும் இப்படி நாசமா போய் கிடக்குறானுங்களே, இவங்கள ஒரு நபியை ஒன்று அனுப்பி யா அல்லாஹ், அனுப்பி என்னுடைய அந்த நபி இந்த மக்களுக்கு வந்து நல்ல பிரச்சாரம் பண்ணி நல்ல மக்களை வழிநடத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி துவா செய்றாங்க. அந்த பெண்மணியுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஷம்வீல் என்று சொல்லக்கூடிய நபியை ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய வயிற்றிலே பிறக்க வைக்கிறான். ஷம்வீல்னு அவங்களுடைய பாஷையில் என்ன அர்த்தம் சொன்னா, துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த தாயுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் இவங்களை பிறக்க வச்சதுனால அவங்களுக்கு வந்து ஷம்வீல்னு பேரு, இன்னொரு பட்ட பேர் ஷம்ஊன் அப்படின்னு சொல்லி. இந்த ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு மத்தியில் ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய ராஜாலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க ஒரு நபியா இருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் நபியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க உலகத்துல வாழ்ந்த அந்த நேரத்தில் வந்த ஒரு ராஜா, அவன் பேரு ஜாலூத் அப்படிங்கிறது ஒரு ராஜாவத்தை இருந்தான். இந்த ராஜா கடுமையான கொடுங்கோல் ராஜா. ஏற்கனவே இந்த யூதர்கள் பல வேதனைகள் சோதனைகள் ஆளாகப்பட்டாங்க இல்லையா, இவன் செஞ்ச தப்புனால. அதே மாதிரி இந்த ராஜாக்களும் அந்த ஜாலூத்துங்கிற ராஜாவும் இந்த யூதர்களை அடிமைப்படுத்தி, பனி இஸ்ராயலை அடிமைப்படுத்தி கேவலப்படுத்தி கடுமையான தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் பனி இஸ்ராயல்லாம் வந்து அப்போதைய அவருடைய நபியான அந்த ஷம்வீல் நபிட்டு முறையிடுறாங்க. என்னன்னு சொன்னா, நபியே இந்த மாதிரி அராஜா பண்ணிட்டு இருக்கிறான் இந்த ஜாலூத்துங்கிற ராஜா, அவனுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, நீங்க இப்படி எங்க அநியாயம் பண்றானே, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, நாங்க இப்படியே தான் அழிஞ்சு சாகணுமா அப்படின்னு சொல்லி அந்த நபிட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப அந்த நபி ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க,
அந்த நபிக்கும் அந்த மக்களுக்கு நடந்த உரையாடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கரால சொல்றான். இரண்டாவது சூரத்துல் பக்கரால 251வது வசனத்துல இருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாருங்க. மலை மின் பனி இஸ்ராயீல, பனி இஸ்ராயீலிலிருந்து ஒரு கூட்டத்தினர் மின்பாதி மூசாவுக்கு பிறகு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பனி இஸ்ராயீல் ஒரு கூட்டத்தினரை நபியை நீர் பார்த்தீரா? அவங்க என்ன பண்ணாங்க? இது காலு லி நபியில்லஹும், தங்களை நபியிடத்தில் வந்து அவர்கள் சொன்னார்கள், எப்படி? இபாஸ் லஹனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், நீங்க எங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொடுங்க. எப்படி ஒரு தலைவர் சொன்னா, நாங்க இந்த தலைவரோடு சேர்ந்து அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அரசனை எதிர்த்து போராட வேண்டும். நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போராடணும், போராடி அந்த ஜாலூத்தை கொல்ல வேண்டும், அதுக்கு எங்களுக்கு ஒரு அமீரை ஏற்படுத்தி கொடுங்க என்று என்ன பண்ணாங்க? அந்த மக்கள் வந்து அந்த ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம்ங்கற நபிட்ட கேட்டாங்க. அதாவது நான் ஒரு தலைமையில அல்லாஹ்வுடைய பாதையில போராடணும். நல்லா கவனிக்க சகோதரர்களே, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்துல இருந்தே அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத கடமையாக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முடிஞ்ச உடனே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே ரப்பல் ஆலமீன் பண்ணா அவங்க போர்ல கலந்துருக்காங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சில போர்ல கலந்துருக்காங்களே, வரலாறுலாம் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஜிஹாது மாதின் இலா யௌமில் கியாமா, அநியாயத்தை எதிர்த்து போராடுவது என்பது, அநீதக்காரர்களை எதிர்த்து போராடுவது என்பது அது கியாமத் நாள் வரை இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் என்ன பண்றாங்க? இந்த ஜாலூத்ங்கிற அரசனை அழிப்பதற்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, நம்ம அவனை எதிர்த்து அல்லாஹ்வுடைய பாதையில போராடணும், நம்ம ஜிஹாத் செய்யணும். அதுக்கு ஒரு தளபதி வேணுமா இல்லையா? ஆளாளுக்கு தனித்தனியாக சண்டை போட முடியாதுல்ல, ஒரு தலைமை வேணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தங்கள் நபிட்ட கேட்கறாங்க. இது காலுடைய நபி இல்லஹும், அவர்கள் தங்களுடைய நபியிடத்தில் கேட்டார்கள், இபாஸ் லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், எங்களுக்கு தலைமையை ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, அந்த தலைமையின் கீழ் நாங்கள் ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னா இவங்களை பத்தி தெரியும் நபிக்கு, இவன் ஆர்வ கவர்ல கேட்பானுவோ, அப்புறம் கொடுத்தா அப்புறம் வந்து ஏராளமா முடியாது போயிடுவான் நபிக்கு தெரியும் இல்லையா? கால நபி கேட்டாங்க, ஹல் அசைத்து மின் குத்திவா அலைக்குமுல் கிதால், அப்படி நீங்க வேண்டுகோள் விட்டதற்கு இணங்க, நீங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது அந்த கித்தாலை கடமையாக்கி விட்டால், கித்தால் சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது, அந்த அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடிய கித்தாலை கடமையாக்கி விட்டால் நீங்க அதுக்கப்புறம் மாற்றம் பண்ணிடுவீங்களா? எங்களால முடியாதுப்பா அப்படின்னு பின்வாங்கிடுவீங்களா என்று அந்த நபி என்ன பண்றாங்க? அந்த சமுதாயத்துல பையத்து வாங்குறாங்க. எப்படி பையத்துல என்னங்க? உறுதிமொழி வாங்குறாங்க. என்ன உறுதிமொழி? நான் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் மீது இந்த கித்தாலை கடமையாக்குவானேனால், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதை அல்லாஹ் என் மீது விதிப்பானேனால் நான் பின்னாடி பின்வாங்க மாட்டேன், தப்பிச்சு ஓடிட மாட்டேன், புறமுது காட்டி ஓட மாட்டேன் என்று அந்த ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்க? அந்த மக்கள்கிட்ட பனி இஸ்ராயீல்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்குறாங்க. காலம் அவங்க என்ன சொல்றாங்க? ஹல் அசைத்தும் இன் குதிபா அலைக்குமுல் கிதால் அல்லா துகாத்திலு, நீ அல்லாஹ்வுடைய பாதையில சண்டை போடாம திரும்பி போயிடுவியா அப்படின்னு கேக்குறாங்க. காலம் மக்கள் சொல்றாங்க, வமாலனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ் வகத் உக்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாயினா, எங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு அல்லாஹ்வுடைய பாதையில போராடாம இருக்கிறதுக்கு? என்ன சொன்னா, வமாலனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் போராடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு போச்சு? ஏன் சொன்னா, வகத் உக்ரிஜ்னா மின் தியாரினா, எங்களுடைய வீடுகளிலிருந்து எங்களை வெளியேற்றப்பட்டோம் நாங்கள், வ அப்னாயினா, எங்களுடைய பிள்ளைகள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்ப எங்களால ஜாலூத்துங்கிற மண்ணை பெரிய அராஜகம் பண்ணிருக்கான், பெரிய அநியாயம் பண்ணிருக்கான், கொஞ்ச நெஞ்ச அராஜகம் இல்ல, எங்களை ஊரை விட்டு துரத்தணும், எங்களை பிள்ளைகள்லாம் ஊரை விட்டு துரத்தணும். அப்படியே நாங்கள் அநீதம் விளைக்கப்பட்ட நிலையில நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போராடாமல் இருப்பதுக்கு எங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு போச்சு? யாரு கேட்டா? அந்த பனி இஸ்ராயீல் கேட்டாங்க. சோல இதே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரை நம்மள பார்த்து கேக்குறான். ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரை நம்ம பார்த்து கேக்குறான், வமா லக்கும் லா துகாத்திலுன ஃபீ சபீலில்லாஹ், அதே வார்த்தை அவங்க இல்லையா, ஒமாலனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் போராடாமல் இருப்பதற்கு, ஜிஹாத் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு ஏற்படுத்தி கேட்டா பாருங்க. அதே வார்த்தை அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான், ஒமா லக்கும், உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு போச்சு? லா துகாத்திலுன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் போராடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு போச்சு? எந்த நிலையில? வல் முஸ்தலஃபீன மினர் ரிஜாலி, பலகீனமான ஆண்கள், ஒல் வில்தானி, பலகீனமான பச்சிளம் குழந்தைகள், ஒல் நிசாயி, அப்பாவி பெண்கள், இவர்கள் எல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டு பலகீனமான ஆண்கள் அநீதம் இழைக்கப்படுறாங்க, அப்பாவி பெண்கள் அநீதம் இழைக்கப்படுறாங்க, பச்சிளம் குழந்தைகள் அநீதம் இழைக்கப்படுறாங்க. இப்படி எல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டோம். கடைசியில் அவங்க மனசு நொந்து போய் சொல்றாங்க, ரப்பனா, எங்கள் ரட்சகனே, அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தி வாலிமி அவுதாத், அங்க பனி இஸ்ராயீல் என்ன பண்ணாங்கன்னா, உக்ரிஜ்னா மின் தியாரினா, எங்களுடைய வீட்டிலிருந்து நாங்கள் வெளியாக்கப்பட்டோம், எங்களுடைய ஊரை விட்டு விரட்டப்பட்டோம். அப்ப விரட்டது யாரு? அந்த ஜாலூத்துங்கிற மண்ணை அந்த முஸ்லிம்களே, அந்த பனி இஸ்ராயீல்களை ஊரை விட்டு விரட்டுறான்.
அப்ப அங்க விரட்டப்படுறது பனி இஸ்ராயல்கள். விரட்டியது யார் அப்படின்னு சொன்னா அந்த ஜாலுத்துங்கிற மன்னன். ஆனா இங்க முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்களா, இப்படி பலகீனமான பெண்களோ பலகீனமான ஆண்களோ பச்சிளம் குழந்தைகளோ அப்பாவி பெண்களோ ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதில் கரியத்தில் லாலிமி அலுஹா, இந்த அநியாயக்காரர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஊரை விட்டு யா அல்லாஹ் எங்களை நீ வெளியாக்கிடு. அங்கேயாவது ராஜா வெளியாக்கலாம், அவன் தான் ஊரோடு துரத்தலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களே மனசு நொந்து வேதனைப்படுறாங்க, யா அல்லாஹ் எங்களை ஊரை விட்டு எங்களை வெளியாக்கிடு என்று கேட்கும் நிலையில், என்று எங்கெல்லாம் அப்பாவி பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு அநீதம் இழைக்கப்பட்டு யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார ஊர்ல எங்களை வாழ வச்சிடாதே, இந்த அநியாயக்கார ஊரை விட்டு எங்களை வெளியாக்கிடு என்று வேதனைப்பட்டு கேட்கிறார்களோ, எங்கெல்லாம் அப்பாய் பலகீனமான ஆண்கள் கொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு கொடூரம் விளைக்கப்பட்டு யா அல்லாஹ் இந்த ஊரை விட்டு எங்களை வெளியாகிறது என்று மனம் நொந்து போய் கேட்கிறார்களோ, எங்கெல்லாம் பச்சிளம் குழந்தைகள் மீது அநீதம் இழைக்கப்படுகிறதோ, அப்படிப்பட்ட நிலையிலும் வமாலக்கும் லா துகாத்திலுன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது? யாரை பார்த்து கேட்கிறான்? யாரை பார்த்து கேட்கிறான்? நம்மளை பார்த்து கேட்கிறான். முஸ்லீம்னா யாரோ மூணாவது முஸ்லீம் இல்ல, நம்மளை பார்த்து கேட்கிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட அராஜகங்கள் அநியாயம் நடந்துட்டு இல்லையாங்க? பலகீனமான ஆண்கள் அநியாயமா கொல்லப்படுறாங்களா இல்லையா? பச்சிளம் குழந்தைகள் வாயில பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொளுத்தப்படுறாங்களா இல்லையா? அப்பாவி பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுறாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு பெரிய கொடுமை தெரியுமாங்க? எந்த அளவுக்கு கொடுமை தெரியுமா? அந்த குஜராத்துடைய கலவரங்களை பத்தியும் அங்க பெண்கள் அநீதம் இழைக்கப்பட்டதை பத்தியும் பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு வரும்பொழுது நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், மானங்கட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்க பேசுறாரு, இதெல்லாம் இந்தியால 50 வருஷம் நடக்கிற சகஜம் தானே. பப்ளிக்கா சொன்னார், பத்திரிகைலாம் வந்துச்சு. அந்த பார்லிமெண்ட் விவாதத்திலே நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பேசுறாரு, ஜாரி பெர்னாண்டஸ், 50 வருஷம் சுதந்திர இந்தியாவில இதான் நடக்கிற சகஜம் தானே. சகோதரர்களே, அநியாயக்காரர்களுக்கு இது சகஜம், ஆனால் அநீதம் இழைக்கப்படுபவர்களுக்கு சகஜமா இது? அப்ப அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இப்படிப்பட்ட கொடுங்கோலும் அநியாயம் நடக்கக்கூடிய ஊரிலே அவங்க என்ன பண்றாங்க, யா அல்லாஹ் எங்களை இந்த ஊரை விட்டு வெளியாக்கிறியா அல்லாஹ் என்று கேட்கிறாங்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். அதைத்தான் அந்த பனி இஸ்ராயல் அன்னைக்கு சொன்னாங்க, என்னது வமாலனா லா அல்லாஹ் நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், எங்களை ஊரை விட்டா வெளியாக்கி இருக்கிறான், எங்களை அகதியில் ஆக்கி இருக்கிறான், சொந்த ஊர்ல எங்களை விரட்டி விட்டுருக்கான், இப்படிப்பட்ட அநியாயக்காரனை எதிர்த்து போராடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு என்று அவர்கள் கேட்டார்கள். இதை கேட்ட உடனே அந்த நபி என்ன பண்ணாங்க, சரி அப்ப இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு உன்னுடைய பாதையில போராடுவதை கடமையாக்கிடு. ஏன்னு அங்க பாருங்க, அங்கே நபி துவா செஞ்சு, இங்க நம்ம ரெண்டு சமுதாயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணுங்க, அங்க நபி துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீ உங்களுக்காண்டி என்ன பண்ணிடு, ஜிஹாதை கடமையாக்கிடு அப்படின்னு நபி துவா செஞ்சு அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்குறான். ஆனா நம்மளை பார்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், முஸ்லிம்களை பார்த்து, குத்திப அலைக்குமுல் கித்தால் வஹுவ குருஹுல் லக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு வெறுப்பாக இருந்த நிலையிலே. அங்க அவன் விருப்பப்பட்டு கேட்கிறான், யாரு? பனி இஸ்ராயல் அங்க விருப்பப்பட்டு கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு கித்தால கடமையாக்கு, போராடுறது கடமையாக்கு, ஜிஹாது கடமையாக்கு, நாங்களுடைய பாதையில போராடுறோம் என்று அங்கே விருப்பப்பட்டு கேட்கிறார். ஆனா இங்கே ரப்பல் நம்மள என்ன சொல்றான், குத்திப அலைக்குமுல் கித்தால் வஹுவ குருஹுல் லக்கும், உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் நிலையில் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது கடமையாக்கப்பட்டு விட்டது. அப்ப சகோதரர்கள் இங்க நல்லா கவனிக்கணும், அங்கேயாவது அவனா விரும்பி தான் கேட்கறான், யா அல்லாஹ் குடுன்னு சொல்லி. ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நீ விருப்பப்பட்டாலும் சரி வெறுத்தாலும் சரி நீ செஞ்சுதான் ஆகணும், கடமையாக்கிட்டேன். ஏன் நீ நபி ஆகிர் ஸமானுடைய உம்மத்து, கடைசி நபியுடைய உம்மத்து. கியாமத் நாள் வரை இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது என்பதும் அதற்காக தங்களுடைய உயிரை மாய்ப்பது என்பதும் இது உலகத்தில் நடைமுறையில் இருந்தால்தான் உலகத்தின் மிகப்பெரிய எதிரியாகிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய எதிரியாகிய கியாமத் நாள் இறுதியில் வரக்கூடிய அந்த தஜ்ஜால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி கொல்லப்படுவான். இப்பவே நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறத மறந்துட்டீங்கன்னு வைங்க, அப்ப தஜ்ஜாலை கொடுத்து உங்களுக்கு சக்தி இருக்காது, ட்ரைனிங் இருக்காதுல்ல. ஒரு ட்ரைனிங் இருந்துட்டே இருக்கணும்லங்க, ஒரு பயிற்சி இருக்கணும்ல, இப்ப நீங்க கொல்ல முடியும். நேத்து கூட சொன்னோம்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் நீ கொடுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது இஸ்லாத்திய உலகத்தில் கடைசி எதிரி தஜ்ஜாலை கொலை செய்யக்கூடிய கூட்டம் வரும், ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்தை என்னுடைய உம்மத்து ஆகணும். அல்லாஹ் என்ன சொன்னா, உங்களுக்கு இல்லங்க அது கடைசி காலத்து நபியோட உம்மத்துக்கு அப்படின்னா. இதை கேட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, யா அல்லாஹ் அப்படின்னா அந்த நபியோட உம்மத்துல என்ன சேர்த்து அப்படின்னாங்க. அப்ப எதுக்காக சொல்றேன்னா, ரப்பல் ஆலமீன் இங்கே நம்ம மீது நாம் வெறுத்த நிலையில் நம்ம ஜிஹாதை கடமையாக்கி இருப்பதாக, கித்தாலை கடமையாக்கி இருப்பதாக, அல்லாஹ்வுடைய பாதையில நம்முடைய உடலின் கடைசி உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் வரை அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதை கடமையாக்கி இருப்பதாக ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்றான். ஹைர், அந்த மக்கள் கேக்குறாங்க, ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கித்தால், அவன் தான் கேட்டான், நபியே எங்கள்ட்ட அல்லாஹ் கேளுங்க, எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கட்டும். ஆனா ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கித்தால், அவர்கள் மீது எப்பொழுது கித்தாலை கடமையாக்கப்பட்டதோ, என்னங்க ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கித்தாலு,
அவர்கள் மீது எப்பொழுது கித்தாலை கடமையாக்கப்பட்டதோ அவன் என்ன பண்ணா, தவல்லோ இல்லா கலீலம் மின்ஹும், ரொம்ப சொற்பமான பேரை தவிர மத்த எல்லாமே விட்டு ஓடி போயிட்டான். கேட்டான், எல்லாம் எங்களுக்கு கடமையாக்க, நான் இப்பவே போய் அப்படியே போய் சண்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஆனா எப்ப அவங்க கடமையாக்கப்பட்டுச்சோ என்ன பண்ணிட்டான், நம்மளால முடியாதுப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா அப்படின்ட்டான். இதெல்லாம் அந்த காலத்துல முடியுமா ஹஸ்ரத்? ஏதோ வியாபாரம் பண்ண சொல்றீங்க, ஓகே வியாபாரம் பண்றோம். ஏதோ தொழுவ சொல்றீங்க, அல்லாஹ் மேல இறக்கப்பட்டு தொழுகிறோம், அல்லாஹ் மேல இறக்கப்பட்டு. இதை விட்டு போட்டு நீங்க பாட்டு போராடணும் இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல முடிஞ்சு போச்சு, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. இதே மாதிரி தான் பனி இஸ்ராயீல் சொன்னா. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலே ஒரு காலம் வரும், என்னுடைய உம்மத் எந்த அளவுக்கு என்றால் பனி இஸ்ராயீல் செய்த அத்தனை காரியத்தை என்னுடைய உம்மத் செய்வார்கள். நவுதுபில்லாஹ், பனி இஸ்ராயீல் செஞ்ச அத்தனை காரியத்தை என்னுடைய உம்மத்திலே செய்வார்கள். அவன் அல்லாஹ்வை போய் போராடுற மறுத்தானா இங்கே 4 பேர் மறுப்பான், அதெல்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க 4 பேர் கோல இருந்தானா இங்கே 4 பேர் கோல இருப்பான், அங்க 4 பேர் முனாஃபிக் இருந்தானா இங்கே 4 பேர் முனாஃபிக் இருப்பான். எந்த அளவுக்கு என்றால் ஹதுவன் நாலி பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹதுவன் நாலி பின்னால் 2 செருப்பு, வலது கால் செருப்பு இடது கால் செருப்பையும் அப்படியே ஒட்டி வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? 3 பேர் மரணம் இருக்குமா? எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும் பாருங்க, நூல் பிடிச்ச மாதிரி. அந்த மாதிரி என்னுடைய சமுதாயம் பனி இஸ்ராயீலை ஒத்து நடப்பான். அதான் அவன் சொல்ல அப்படியே செய்வான். பனி இஸ்ராயீல் என்ன செஞ்சாலும் அதை அப்படியே உம்மத்துல செய்வான் 4 பேர். எந்த அளவுக்கு என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பனி இஸ்ராயீல் ஒருவன் தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு ஒரு பொந்துக்குள் நுழைவானேனால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பனி இஸ்ராயீல் ஒருவன் தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு ஒரு சிறிய பொந்துக்குள் நுழைவானேனால் என்னுடைய உம்மத்தில் ஒரு முயற்சி பண்ணுவோம். அதுக்காண்டி உடலை சுருக்கிக்கிட்டு பொந்துக்குள் நுழைவது எவ்வளவு கஷ்டங்க, எவ்வளவு சிரமம். ஆனா பனி இஸ்ராயீல் ஒருத்தன் செஞ்சாண்டா அவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளே 4 பேர் செய்வான் அந்த மாதிரி. அதாவது அந்த காரியத்தை பனி இஸ்ராயீல் ஒத்து போறது எவ்வளவு சிரமமா இருந்தாலும் சரி பனி இஸ்ராயீல் ஒத்த காரியங்களை செய்வா சொல்லிட்டு ரசூலுல்லாஹி இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்றால் ஒரு மூதேவி, பனி இஸ்ராயீல்ல ஒரு மூதேவி தன்னுடைய பெற்ற தாயிடத்தில் விபச்சாரம் செய்தால் என்னுடைய உம்மத்தில் ஒரு மூதேவி அந்த மாதிரி வருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. இன்னைக்கு நம்மள அறியாமலேயே நம்ம எத்தனையோ விஷயங்களை யூதர்களுக்கு ஒத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மள அறியாமலே எத்தனையோ காரியங்கள் யூதர்களை ஒத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். யூதர்களுடைய நடைமுறை நிறைய நம்மகிட்ட வந்துருச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி படிச்சு சொன்னாங்க, இதுக்கு தான் ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். யூதர்கள் என்ன செய்றாங்க, நேர் மாற்றமா நீங்க நடங்க. எந்த அளவுக்கு என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்கு வரும்போது பாக்குறாங்க யூதர்கள் எல்லாம் ஆஷுரா முஹர்ரம் 10 நோன்பு பிடிக்கிறாங்க. நோன்பு பிடி நல்ல இபாதத்தானங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஏமா நோன்பு பிடிக்கிறீங்க? எங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌன்ட்ட இருந்து நீங்க தான் காப்பாத்தணும் அப்படினாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஹனு ஹக்கபு மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய பின்பற்றுவதிலே எங்களுக்கு தான் அதிகமான உரிமை இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க 10வது நாள் நோன்பு வைங்க, ஆனா யூதர்கள் வைக்கிற மாதிரி வைக்காதீங்க, 9 10 சேர்த்து வைங்க அப்படினாங்க. அது ஒரு சின்ன விஷயம், 10வது நாள் நோன்பு வைக்கிற விஷயம். அதுல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மாற்றம் பண்ணுங்க, யூதர்களுக்கு மாற்றம் பண்ணுங்க. என்ன மாற்றம்? 9வது நாள் சேர்த்து வைங்க. யூதர்கள் 10வது நாள் மட்டும் தான் வைக்கிறான், நீங்க 9வது நாள் சேர்த்து வைங்க. எதுக்கு சொன்னா சகோதரர்களே, இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் என்பது அவ்வளவு மோசமான கலாச்சாரம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, தங்களுடைய கடைசி சக்கராத் நேரத்துல பெருமானார் சக்கராத் நேரத்துல படுத்த படுக்கையா இருக்காங்க. கொஞ்ச நேரம் மயக்கமா இருக்கு, கொஞ்ச நேரம் தெரியுது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சில உபதேசங்களை செய்றாங்க, கடைசி உபதேசம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் உடலை விட்டு உயிர் பிரிய போகுது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சில உபதேசம் பண்றாங்க. அந்த உபதேசங்கள் என்ன சொன்னாங்க, லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, இந்த யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, இந்த யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. ஏனென்றால் இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, தங்களுடைய நபிமாருடைய கபர்களை எல்லாம் சஜிதா செய்விடமா ஆக்கி விட்டார்கள். இந்த கபர் வணக்கத்தை முதல்ல ஆரம்பிச்சு வச்சோம் யாரு? யூதர்கள். அல்லாஹ்வை சஜிதா செய்வதற்கு பதிலாக தங்களுடைய நபிமாருடைய கபர்களை எல்லாம் சஜிதா செய்விடமா ஆக்கி விட்டார்கள். இந்த யூதர்களை கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. சோ எதுக்காண்டி சொல்றேன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் கொடுத்திருக்கான், நமக்கு ஒரு கல்ச்சரல் கொடுத்திருக்கான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ரப்பல் ஆலமீன் சில ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருக்கான். அந்த சிறப்பம்சத்தையும் அந்த கலாச்சாரத்தையும் அந்த தனித்தன்மையையும் நம்ம எந்த விதத்திலும் இழந்துட கூடாது. ஆகவே யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை நம்ம ஒருபோதும் ஆளாயிடக்கூடாது. அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க நம்மளால அல்லாஹ்வுடைய பாதையில போராட முடியுமா முடியாதா, அது அடுத்த பிரச்சனை. போராட முடியுமா முடியும்னு சொல்றவங்க இருப்பாங்க, முடியாதுன்னு சொல்றாங்க, அது அடுத்த பிரச்சனை. அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்காது எப்படி பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு யூதர்களமா சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காண்டா, அதெல்லாம் தேவையில்லைங்க, ஜிஹாத்ல முடிஞ்சு போச்சுங்க, அதெல்லாம் தீவிரவாதங்க, ஜிஹாத்னால தீவிரவாதங்க, ஜிஹாத பத்தி பேசுறவங்க தீவிரவாதிங்க. அப்ப அல்லாஹ் தீவிரவாதி, ஜிஹாத பத்தி பேசுறவங்க தீவிரவாதினாக்க முதல் தீவிரவாதி யாருங்க? அல்லாஹ் தான். அடுத்த தீவிரவாதி யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சகோதரர்களே, இந்த யூதர்களமா நம்ம பேசக்கூடாது. யூதர் என்ன சொல்லியிருந்தான், ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கித்தால், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது கடமையாக்கப்பட்ட பொழுது தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும், ரொம்ப சொற்பமான மக்களை தவிர மத்த எல்லாருமே புதமுறுக்காய் போயிட்டான். போன உடனே கால லஹும் நபியுஹும், அவங்க நபி கூப்பிட்டாங்க, பாயில நீங்க தானப்பா கேட்டீங்க, நான் உங்களோட வாக்குறுதி வேற வாங்கினப்பா, பையத்து வேற வாங்கினப்பா, அல்லாஹ் கடமையா கிட்ட புறமுது கட்டி ஓடக்கூடாதுன்னு சொல்லி
நீங்க இப்படி பண்ணிட்டீங்களப்பா, சரி இருந்தாலும் வா, கொஞ்சம் யார் கொஞ்சமா சொற்ப பேர் இருக்கா பாருங்க, நீ மட்டுமா வா, ஏத்து ஜாலூத் எடுத்து போராடுங்க, அப்பமா அல்லாஹ் அவங்க விடிவு வாங்க பார்க்கலாம்னு சொல்லி காலலகும் நபியும் நபி சொன்னாங்க, இன்னல்லாஹ் பாஸலகும் தாலூத்த மலிகா. நீங்க கேட்டீங்களா, ஒரு தளபதி வேணும், ஒரு அமீர் வேணும், ஒரு அரசர் வேணும், அவரோட தலைவர் போராடணும்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தாலூத் என்று சொல்லக்கூடியவரை உங்களுக்கு தலைவராக நியமித்திருக்கிறான். யார் சொன்னாங்க? யாரும் சொன்னது? என்னங்க அரவர தூக்கத்துல இருக்கீங்களா? அந்த ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதியை நியமிச்சிருக்கான். அந்த தளபதியின் தலைமையின் கீழ் என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய பதில ஜாலூத் எடுத்து போராடுங்க அப்படின்றாங்க. உடனே காலு இன்னும் கேட்டானோ, யார் இந்த பனி இஸ்ராயீல் கேட்டானுவோ, அன்னா யகுனு லஹுல் முல்கு அலைனா வ நஹனு ஹக்கபில் முல்கி மின்ஹு வ லம் யுத சாத்த மினல் மால். தாலூதா அவர் என்ன ஒரு ஏழை இல்லங்க, நீங்க அவரை போய் எங்களுக்கு அமீரா நியமிக்கிறீங்க? அவர் எப்படி எங்களுக்கு பணக்கார, எங்களுக்கு அமீரா இருக்க முடியும்? நாங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க, எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறோம், எங்களுக்கு போய் ஒரு ஏழை போய் அமீரா இருக்க முடியுமா? இது யாருடைய வார்த்தை? பனி இஸ்ராயீலுடைய வார்த்தை, யூதருடைய வார்த்தை. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நியமிக்கப்படும் அமீர், உங்களுக்கு நியமிக்கப்படும் அமீர் காய்ந்த திராட்சையை போன்ற தலையுடையராக இருந்தாலும், கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும், உதடுகள் தடித்தவராக இருந்தாலும், பார்ப்பதற்கே ஒரு பெர்சனாலிட்டி இல்லாதவராக இருந்தாலும் நீங்க அவர் கட்டுப்பட்டு நடங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு அமீரை ஏற்படுத்தி கொடுங்கட்டாங்க. அல்லாஹ் உடனே ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டு சொன்னாங்க, உங்களுக்கு தாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியாரை அல்லாஹ் அமீரா நியமிச்சிருக்கான்னு சொன்ன உடனே காலு அவர்கள் சொன்னார்கள், அன்னா யகுனு லஹுல் முல்கு, அவர் எப்படி எனக்கு அமீரா இருக்க முடியும்? அவர் எப்படி தளபதியா இருக்க முடியும்? நானும் ஆக்கபில் இருக்கும், அவரை விட அமீரா இருக்கும், நானும் தகுதியானவங்க, ஏன்னா அவருக்கு எந்த பண வசதி கிடையாது, வசதி வாய்ப்பு இல்லை, அப்படிப்பட்டாலும் எங்களுக்கு எப்படி அமீரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டானோ. கால அப்ப ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நபி சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்தஃபா அலைக்கும் ஜாதஹு பஸ்தம் ஃபில் இல்மி வல் ஜிஸ்மி. இந்த பாருப்பா, அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்கு பணம் இருக்குங்கிற அவசியம் இல்லை, நல்ல அறிவு இருந்தால் போதும், உடல் பலம் இருந்தால் போதும். நல்ல அறிவும் உடல் பலம் இருந்தா போதும். நோஞ்சான பிடிச்ச அல்லாஹ் உங்களுக்கு அமீராக்கல, ஒரு பலகீனமான ஆளை பிடிச்ச அல்லாஹ் அமீராக்கல, நல்ல உடல் திரகாத்திரமான ஆளதான் அல்லாஹ் உங்களுக்கு அமீராக்கி இருக்கான். அதே மாதிரி போர் தந்திரங்களை தெரிஞ்சு இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய அடியாரத்தை அல்லாஹ் அமீராக்கி இருக்கான். அதனால நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ட்டாங்க. அவனும் கேட்கல, சரி என்ன பண்றது என்ன பண்றது, சரி ஏதோ சொல்றாரு போப்போம் அப்படின்னு சொல்லி காலஹு நபியுஹும் இன்ன ஆயத்த முல்கியா யாத்தியக்கும் தாபூத் ஃபீ சகீனத்து மின் ரப்பிக்கும் வ பகியத்து மிம்மா தரக ஆல் மூஸா வ ஆல் ஹாரூன் தஹ்மிலுல் மலாயிகா சொன்னாங்க. அதாவது மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஃபாத்தான நேரத்துல அவங்களோட கைத்தடி இருக்குது இல்லையா, ரொம்ப பிரபலமான கைத்தடி, அந்த கைத்தடி இன்னும் சில பொருட்கள் அவங்க பழகி அந்த பொருட்கள்லாம் ஒரு பெட்டிகளை செஞ்சு வச்சாங்க, ஒரு பெட்டிகளை செஞ்சு வச்சாங்க. அந்த பெட்டி பரம்பரையா யார்ட்ட வந்துச்சு, இந்த தாலூத்துல இருந்துச்சு. அந்த பெட்டி பரம்பரையான தாலூத்துல இருந்துச்சு. அந்த பெட்டியே பனி இஸ்ராயீல்கள் ரொம்ப பயபக்தியா அதை நினைச்சாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து பெட்டி தாபூத்னு பேர் இருக்கு. அந்த தாபூத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து தாபூத் ரொம்ப பயங்கரமான ரொம்ப பதிபக்தியான பெட்டி நடந்தாங்க. அதை அந்த நபி சொல்லி காட்டாங்க, ஏமா எந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்து தாபூத்தை பரம்பரை சொத்துக்களை நீங்கள் ரொம்ப புண்ணியமா நினைக்கிறீங்களோ அந்த புண்ணிய சொத்தை யார்கிட்ட தான் இருக்குது, அந்த தாலூத்துல தான் இருக்குது. அதனால அவர் வருவாரு, அவர் வரும்பொழுது அந்த புண்ணிய பெட்டியை யார் சுமந்து வருவார்கள், தஹ்மிலுல் மலாயிகா, மலக்குமார்கள் சுமந்து வருவாங்க அந்த பெட்டியை. அப்படிப்பட்ட பவர் பெற்றவர் யார், அந்த தாலூத். அப்படிப்பட்ட நல்லடியார், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். அவரை பத்தியா குறை சொல்றீங்க? அவர் பணம் இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, அவர் பெரிய செல்வந்தாயில்லைன்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் செல்வம் தேவையில்லப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில போராட வேண்டும் என்ற ஈமானும் உறுதியும் தக்வாவும் உடல் வாக இருந்தா போதுமானது அப்படின்னு சொல்லி அந்த நபி சொல்லி அனுப்புறாங்க. அதனால சகோதரர்களே, ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய உடலை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு மூமினுடைய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஃமினுல் கவிய்யு கைரும் மினல் முஃமினில் வஈஃபி. ஒரு பலகீனமான மூமினை விட, உடல் பலகீனமான மூமினை விட பலமான மூமின் அல்லாஹ்விடத்தில் ஓப்பானவர். அப்ப என்ன பண்ணுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், நல்ல உடல் வாக வச்சுக்கணும், கட்டுமஸ்தா வச்சுக்கணும். இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதுங்க. இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, எக்ஸசைஸ் பண்றதா, ஜிம்மு பண்ற, அதெல்லாம் சின்ன பசங்க வாலிப பிள்ளையில போயிட்டு வரட்டும். நமக்கு வயசாகி போச்சு, 40 வயசு ஆகி போச்சு, சுகர் வந்துச்சு, பிரஷர் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, இப்படியே போய் சேர வேண்டிய 40 வயசுல முடிவு பண்ற கபருக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி. அது கபருக்கு எப்ப போதா போறோம், இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு எல்லா நாளைக்கு போதா போறோம். அதுக்காண்டி இப்பவுமே ரெடி ஆகிறதா அவர்ல. அப்ப அதனால சகோதரர்களே, அங்க சொல்றாங்க பாருங்க, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் பாருங்க, அந்த நபி, அந்த தலைவர் யாரு, அந்த தளபதி யார், தாலூத், அவருக்கு நாம் நல்ல ஜிஸ்ம கொடுத்திருந்தோம். ஜிஸ்மா உடல் வாகு, நல்ல உடல் கட்ட கொடுத்திருந்தோம், நல்ல அறிவு கொடுத்திருந்தோம், தக்வா கொடுத்திருந்தோம். அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறது இதோட பெருசா என்ன வேணும்? அல்லாஹ் சொல்லிட்டு, இன்ன ஃபீ தாலிகல் ஆயத்தலக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான மூமினா இருந்தால் இதிலே உங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது அப்படினா. ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூதி கால இன்னல்லாஹ் முபத்தலிக்கும் பின் ஆர். உடனே தாலூத் வந்து என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறவங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் வரிசையில் நிக்க வச்சாங்க. புறட்டு போறாங்க. யாரை வெட்டுறதுக்கு, யாரோட சண்டை போடுறதுக்கு? அந்த ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரனை வெல்வதற்காக இவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறதுக்காக போறாங்க. போற வழியில இந்த தாலூத் சொல்றாங்க, இன்னல்லாஹ் அபுதலிக்கும் பினஹரின்,
அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுப்பான். இப்போ அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுப்பான். எந்த மாதிரி சோதனைன்னு சொன்னா, நீங்க போற வழியில தாகத்தால கடுமையான நீங்க பாதிக்கப்படுவீங்க. தாகம் ஏற்பட்டு கடுமையா பாதிக்கப்படுவீங்க, கடுமையான தாகம் வரும். அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு அழகான ஆறு ஒன்று ஓடும், ஒரு அழகான ஆறு ஒன்று ஓடும். நீங்க அந்த ஆத்துல போய் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொன்னா தண்ணி குடிக்க கூடாது. இப்ப அல்லாஹ்வோட சோதனை பாருங்க, கடுமையான தாகமா இருக்கும், ஆனா என்ன பண்ணக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது. குடிக்கலாம் எவ்வளவு சொன்னா ஒரு கை தண்ணியை தவிர, இப்படி ஒரு கை எல்லாம் குடிச்சிட்டு போயிடணும். இது எவ்வளவு பெரிய சோதனைங்க. குடிக்காம போண்டெல்லாம் பரவாயில்ல, ஒரு கை குடிச்சிட்டு போனது யாரா ஒரு கை அளவோட நிறுத்துவானா? கடுமையான தாகத்தில் இருக்கிறவன் ஒரு கை மட்டும் குடிக்க முடியுமா? அடுத்த கை குடிக்கலாம் செய்வான். அல்லாஹ் சோதனை கடுமையாக்குறான். ஏன் இந்த சமுதாயம் அந்த மாதிரி சமுதாயம்? இந்த சோதனைக்கு சோதனை கொடுக்கணும். சோதனை கொடுங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த தாலுத் அலைஹிஸ்ஸலாம் தாலுத் மூலமா சொல்றான், அல்லாஹ் இன்னல்லாஹ் முபத்தலீக்கும் பினஹரின், அல்லாஹ் உங்களை ஒரு ஆற்றை கொண்டு சோதனை செய்யப்படுகின்றான். ஃபமன் ஷரிப மின்ஹு, அந்த ஆற்றிலிருந்து யார் வயிறு நிரம்ப தண்ணி குடிப்பாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அது என்ன கிடையாது, என்னை சார்ந்தவர் அல்ல. வமல்லம் யதஅமுஹு ஃபஇன்னஹு மின்னி, யார் அதில இல்லா மனிகத்தரஃப குர்ஃபத்தம் பியதிஹி, தன்னுடைய இரண்டு கைகளால் ஒரு கை அளவை தண்ணீரை தவிர அதிகமா யார் குடிக்கலையோ அவர்தான் என்னை சார்ந்தவர். அல்லாஹ் என்ன சொல்லிறான், ஒரு கை குடிச்சுக்கலாம், அதுக்கு மேல குடிச்சா நீ என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லிறான். சொன்ன உடனே ஃபலம்மா ஜாவஸு ஹுவ வல்லதீன ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீல மின்ஹு, அல்லாஹ் சொல்றான் ரொம்ப சொற்பமான மக்களை தவிர மத்த எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வோட சோதனையில எல்லாம் தோத்து போயிட்டாங்க, எல்லாம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ரொம்ப சொற்பமான மக்களை தவிர. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், இவங்க யாரெல்லாம் தண்ணி குடிச்சாங்க அதிகமா குடிச்சாங்களோ அவங்களாம் சொல்லிடுறாங்க என்னண்டு, அதற்கு தாலுத்துல சொல்லிடுறாங்க, லா தாக்கத்தல் லனல் யௌம், இன்றைய நேரத்தில் எங்களுக்கு தாக்கத்தில் எங்க உடம்புல பலம் இல்லைங்க, எங்களால் சண்டை போட முடியாதுங்க, எவ்வளவு பெரிய கூட்டம் வருதான் அப்படின்னு நல்லா உள்ளத்துல என்ன பண்ணிட்டான், கோலையை போட்டான், கோலத்தனத்தை போட்டான். எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை மாற்றம் பண்ணானோ உள்ளத்துல என்ன இருங்க, கோலத்தனம் வந்துடும். எத்தனை ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லா தஹினு வலா தஹஸனு, நீங்கள் தைரியம் இழந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், தைரியத்தை இழந்துடாதீங்க, கவலைப்படாதீங்க. வான்துமுல் ஆலோம், நீங்கள் தான் எல்லோரையும் மிகைத்தவர்கள், எல்லோரோட உயர்ந்தவர்கள், எல்லோருக்கும் மேலானவர்கள். எப்பொழுது என் குன்தும் முஃமினீன், உண்மையான முஃமின்களா இருந்தா. அப்ப உண்மையான ஈமான் இருந்தா அங்க என்ன சேர்ந்து வந்துருங்க, என்ன சேர்ந்து வரும், தைரியமும் தக்குவம் சேர்ந்து வரும். அங்க ஈமான்ல வச்சுங்க, அல்லாஹ்வுடைய அச்சையில வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருங்க, கோலத்தனம் வந்துரும். அந்த மக்களுக்கு அதான் ஆச்சு. அல்லாஹ் குடிக்காதுன்னு சொன்னா அள்ளி குடிச்சான், அல்லாஹ் உள்ளத்துல என்ன போட்டான், கோலத்தனத்தை போட்டான். கோலத்தனத்தை போட்டா சொற்பமான மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, என்னடா யா அல்லாஹ் ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா, எங்கள் மீது நிலைகுலையா தன்மையை போடு யா அல்லாஹ், நாங்க எங்கள் உறுதியை கூடிய அல்லாஹ். ஏன்னா நம்ம 1000 பேர் 1000 வீராகாசமா பேசலாம், ஆனா பிரச்சனை வந்தாலும் தெரியும் யார் யார் உண்மையான முஸ்லீம் சொல்லி. அப்படிதானே, ஒரு பிரச்சனை வந்தாதான் எத்தனை பேர் தப்பிச்சு ஓடுறோம், தம்ம உயிரத்தை காப்பாற்ற போன்னு சொல்லி எத்தனை பேர் பிரச்சனை முன்னாடி நிற்கிறோம், அப்பதான் தெரியும். அப்ப அதான் சொல்றாங்க, அஃப்ரிக் அலைனா சப்ரா, யா அல்லாஹ் எங்களுக்கு உறுதியை கொடு, சப்பித் அக்தாமனா எங்களை கால்களை ஸ்திரப்படுத்து, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த காஃபிர் கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் துஆ செஞ்சாங்க. அந்த இளைஞர் அந்த ஜாலுத்தை வேகமா முன்னேறி போய் ஒரே போடா போட்டு வெட்டி தள்ளிட்டாங்க, ஒரே போடா போட்டு வெட்டி தள்ளிட்டாங்க. யாரு, தாவூத். அந்த தாவூதுக்கு தான் பின்னாடி ரப்பல் ஆலமீன் நுபுவத்தை கொடுத்து நபியா ஆக்குறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய நபியா ஆக்குறான். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இளமையிலே எப்படி அவங்களோட வரலாறு நீங்க பார்க்க போறோம். இதோட பேசுறது என்னங்க, இப்பதான் வரலாறு ஆரம்பமா, பயந்துடாதீங்க. இதுவரை பேசுறது முன்னுரை தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தாங்கிற முன்னுரை, வரலாறு சுருக்கமான வரலாறு தான் அவங்களோட வரலாறு. அவங்களுடைய மகா வரலாறு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நீண்ட வரலாறு, அது அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சுருக்கமான வரலாறுலாம். இவ்வளவு ஆன பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல இயற்கையான குணம் என்னன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப தக்வா, அது ரொம்ப பேணுதல். எப்ப பார்த்தாலும் திக்ர் செஞ்சுட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், யா ஜிபால் அவ்விபி மாஹு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காட்டு பக்கமா போய் என்ன பண்ணுவாங்களா, அந்த மலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருப்பாங்களாம். திக்ர் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நாம் மலைக்கு கட்டளையிட்டோம், அவ்விபி மாஹு வத்தயிர், ஓ மலையே பறவைகளே நீங்களும் தாவூதோடு சேர்ந்து திக்ர் செய்யுங்கள். மலைகளை சேர்ந்து திக்ர் செய்யுமா, குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் கதை இல்ல, குர்ஆன்ல ஆயத்து. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திக்ர் செய்யும் பொழுது மலைகள் சேர்ந்து என்ன பண்ணுவான், திக்ர் செய்யுமா, அங்க இருக்கிற பறவைகளை சேர்ந்து திக்ர் செய்யுமா. எந்த அளவுக்கு என்றால் அவங்க குர்ஆனை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே காட்டு விலங்குகள் அப்படியே நின்றுமா, அப்படியே காதாத்து அவங்களுடைய வேதத்தை ஓத ஆரம்பிச்சிட்டா, ஜபூர் ஓத ஆரம்பிச்சிட்டா அப்படியே காதாத்து கேட்க ஆரம்பிச்சிருமா. அவ்வளவு அழகா இருக்குமா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குரல். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு சஹாபி அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப அழகா கிராத் ஓதுவாங்க. அவங்க கிராத் ரொம்ப அழகா இருக்கும். சஹாபாக்கள்ல கிராத் ரொம்ப அருமையா இருக்கிறது ஃபர்ஸ்ட் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு அடுத்தது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் தான்.
அந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கிராத் வதப ரசூலுல்லாஹ் சொல்வாங்களா, கது உதீத யா அபூ மூஸா, யா அபா மூஸா கது உதீத மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இசைக்கருவியை ரப்பல் ஆலமீன் உனக்கு கொடுத்திருக்கான். இசைனா எந்த இசைக்கருவிங்க? பியானோ இல்ல, கீபோர்டு இல்ல, எந்த இசைக்கருவி? குரல் வளம். ரப்பல் ஆலமீன் கொடுத்த குரல் வளம். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது இல்லைங்க, அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத் இது குரல் வளங்கிறது. சகோதரர்களே, அந்த குரல் வளத்தை அல்லாஹ் யார் கொடுத்திருந்தான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். ஏன்னா ஹதீஸ்கள்ல வருது, அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படி குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாங்கடா, அப்படியே வானத்துல பறவை அப்படியே நிக்குமா, பறந்துட்டு போற பறவைகள் அந்த குர்ஆன் வசனத்துக்கு அப்படியே வானத்துல நிக்குமா. இங்க பூமியில இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள், பெரிய பெரிய வன ஜந்துக்கள்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா. ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி ஒரு பவரை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து குரல் கொடுத்திருந்தானா. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, எவ்வளோ அழகான கிராத் உள்ள ஆள் கிராத் ஓதுனா கூட நமக்கு என்ன ஆகுறது இல்ல, எந்த விதமான உணர்வு. அல்லாஹ் சொல்றான், யமுர்ரூன சும்மாவும் புக்குமா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்பட்டால் குருடர்களை போன்றும் செவிடர்களை போன்று கடந்து போவார்கள் அல்லாஹ். நமக்கு அப்படிதானே ஆகி போச்சு. எவ்வளவு அழகான குர்ஆன் ஓதுனாலும் சரி, எவ்வளவு அழகான சத்தத்துல குரல்ல கிராத் ஓதுனாலும் சரி, நமக்கு என்ன அவாடு ஓதிட்டு போறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, இந்த குரல் வளம் என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இது எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்லை, அல்லாஹ் ஒரு சில பேர் தான் கொடுப்பான். இன்னைக்கு ஒன்னும் விளங்காமங்க, விளங்காத பாஷை என்ன படிக்கிறானே எனக்கு தெரியாது. கர்நாடக இசைன்னு சொல்றான் பாருங்க, பாகவதர் வந்து சபால வந்து பாடுறானோல, இந்த கேளடு கட்டையும் குறிப்பா அந்த பிராமணனுவோ உட்கார்ந்து தாளம் போடுற ரசிக்கிற அழகை பாருங்க. அல்லாஹு அக்பர். ஒரு இளம் புரியாத உனக்கு புரியாத பாஷையில என்னமோ என்ன எழுத்து படிச்சுட்டு இருப்பான், அதை உட்கார்ந்து ரசிச்சு உட்காந்துருப்பான். இவன் அப்படி ரசிப்பான். அப்படிதான் ஒரு பாகவதர் என்ன பண்ணாரோ, ஒரு ஊருக்கு பாட்டு பாடுறதுக்காண்டி போனாராம். ஏன்னா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கீங்களா, அது கொஞ்சம் சுறுசுறுப்பு கொடுக்கறதுக்காண்டி போன இடத்துல போகும்போது ஒரு பெரிய காடு வந்துச்சான். காடு வந்தோடனே ஒரு காட்டை கடந்து அந்த ஊருக்கு போனோம் பாட்டு பாடுறதுக்காண்டி. பாகவதர் போகும்பொழுது சரி இந்த காட்டை தாண்டி எப்படி போற, சரி போலாம் உள்ள நுழைஞ்சிட்டாரு. உள்ள நுழைஞ்சா ஒரு பெரிய மொரட்டு சிங்கம் ஒன்று வந்துருச்சான். பாகவதர் அடிச்சு சாப்பிட்றதுக்கு. சிங்கம் வந்து அடிச்சு சாப்பிட போதேன் அப்படின்ச்சான். அந்த பாகவதர் சிங்கத்தில் சொன்னாரா, இது வந்து கதைங்க, உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு ஏற்படுத்தான உள்ள கதை. அந்த பாகவதர் என்ன பண்ணாரா, அந்த சிங்கத்தில் சொன்னாரா, அந்த பர்மா நான் வந்து ஒரு ஊர்ல பாட்டு பாட போறேன், ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கான காத்துட்டு இருக்காங்க என் பாட்டை கேட்கறதுக்காண்டி. நான் நீ என்ன அடிச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த மக்கள் எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. அதனால சிங்கத்துல தப்பிக்க நம்மள அதனால இவ்வளவு ட்ரிக்ஸ் பண்ணிருக்காரு. அதனால நான் போய் அந்த ஊர்ல பாட்டு பாடிட்டு அந்த மக்களை மகிழ்ச்சி படுத்திட்டு திரும்ப வருவேன், வரும்போது என்ன அடிச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டான். உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு, அப்படியா நீ அவ்வளவு பெரிய பாகவதரா? ஆமாமா, ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்காங்க என் பாட்டை ரசிக்கிறதுக்கு அப்படின்ன உடனே, சரி அப்படியா, அப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டேன். அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் பாட்டு ரசிக்க காத்துட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு பாட்டை பாடி காட்டின உடனே இந்த பாகவதர் என்ன பண்ணாரா, காதுல கையை வச்சுட்டு பாட ஆரம்பிச்சிட்டாராம். கதறின தானான்னு பாட ஆரம்பிச்சிட்டாராம். பாட ஆரம்பிச்சா சிங்கம் அப்படியே மயங்கிடுச்சான். இவர் பாட்டை கேட்டு சிங்கம் அப்படியே மயங்கிடுச்சான். மயங்கிரோட பாகவதர் எடுத்தாராம் ஓட்டம். உடம்பு நினைச்சான், ஆஹா நல்ல வேலைப்பா, சிங்கம் நம்ம பாட்டை கேட்டு மயங்கிடுச்சு, நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சானா. அவன் ஓடி போன சிங்கம் கண்ணு முடிச்சு பார்த்து, நல்ல வேலைப்பா நம்ம பயங்கரமா நடிச்சோம், இல்லைன்னா இவன் பாடி நம்ம சாவடிச்சிருப்பான். நல்ல வேலை நம்ம பயங்கரமா நடிச்சோம், இல்லன்னா பாவி என்ன பண்ணிருப்பான், இவன் பாட்டு பாடி நம்மளை சாவடிச்சிருப்பான் அப்படின்னு சிங்கம் நினைச்சுதான். அப்ப அந்த மாதிரி பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்க. இந்த பாட்டை உட்காந்து ரசிக்கிற கூட்டம் இருக்குதுங்க, பைத்தியக்கார கூட்டம். அப்படியே ரசிச்சு இந்த ரிட்டையர் ஆன கேஸ் பூரா பிராமணர்களை ஃபுல்லா அந்த சபால போய் உட்காந்துட்டு கர்நாடக இசைங்கிற பேர்ல அவன் என்னத்தையோ தான் இழுக்கிறத உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாம் எவ்வளவு அழகா ஓதப்பட்டாலும் நம்ம அதை ரசிக்க தயாரா இல்லைங்க. இவ்வளவு அருமையான குரல் ஓதப்பட்ட நம்ம ரசிக்க தயாரா இல்ல. ஹைர் அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கொடுத்திருந்தான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஜிபால் அவ்விபி மாஹு வத்வைர், ஓ மலைகளே பறவைகளே நீங்கள் தாவூதோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, திக்ர் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல பிறகு அல்லாஹ் சொல்றான், வனாலஹுல் ஹதீத், மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நாம் இரும்பை கைவசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அப்படிங்கிறோம், லேசாக்கி கொடுத்திருந்தோம். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது, இன்னைக்கு இரும்பெல்லாம் நம்ம வந்து அதை மாத்தணும் வளைக்கணும் என்ன பண்ணுவாங்க, நெருப்புல காட்டணும், சூடு காட்டணும், சுத்தியில அடிக்கணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் சும்மா ஒரு பிளாஸ்டிக் வளைக்கிற மாதிரி வளைச்சிருவாங்களாம். இரும்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பிளாஸ்டிக் வளைக்கிற மாதிரி வளைச்சிருவாங்களாம். வளைச்சு இரும்பு கம்பிகளை கோர்த்து 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உருக்கு சட்டை செய்யறதா அவங்களோட வேலை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல அழகான தொழிலாளியா இருந்தாங்க, தன்னோட சொந்த கையால சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய தொழிலாளியா இருந்தாங்க. இரும்பு கம்பிகளை வளைச்சு 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 என்ன பண்ணுவாங்களா, அந்த உருக்கு சட்டை செஞ்சு போருக்காண்டி கவசாடுறது பாருங்க, அந்த கவசாடை செஞ்சு அதை விட்டு தான் அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாழ்ந்து வந்தார்கள். அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய இபாதத்துக்கு அவங்களுடைய தக்வாவுக்கு ஏற்றவாறு அந்த உருக்கு சட்டை என்ன பண்ண அல்லாஹ் அந்த கம்பியை அவர்களுக்கு கைவசப்படுத்தி கொடுத்திருந்தான். அதே அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்றான், வஇன்னா சഖர்னல் ஜபால மஅஹு வயுஸப்பிஹ்ன பில் அஷி வல் இஸ்ரார், நாம் தாவூதுக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம், அவருடன் சேர்ந்து அந்த மலைகளும் காலையும் மாலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பித்தன, தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்தன அல்லாஹ் சொல்றான். சரி, இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை
சிறந்த நபியா தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பூமிக்கு அனுப்பி வைக்கலாம், மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஒரு உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட இந்த எப்ப ஜாலூத்தை கொலை பண்ணாங்களோ அப்ப என்ன ஆயிட்டாங்க, பனி இஸ்ராயேல் வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஹீரோ ஆயிட்டாங்க. தாவூத் ஆயிட்டாங்க பெரிய ஹீரோவாய். பனி இஸ்ராயேல்லாம் சேர்ந்து தாவூத் நீதான் எங்களுக்கு ராஜான்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க. யாரு? அதனாலதான் இன்னைக்கு பைபிள்ல தாவீது ராஜான்னு சொல்லப்படுது. கேள்விப்பட்டீங்களா? தாவீது ராஜா, இங்கிலீஷ்ல டேவிட்ங்குவாங்க, தமிழ் தாவீது. ஆக்சுவலா அரபிக் ஒரிஜினல் பேர் என்னங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வந்து ஒரு ராஜாவாக ஒரு மன்னராக அந்த மக்களுக்கு மத்தியில் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இந்த நேரத்துல அவங்களுடைய இபாதத்தை பத்தியும் அவங்களுடைய தக்வாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத். தொழுகையிலே சிறந்த தொழுகை என்னன்னு சொன்னா அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மாதிரி தொழுகை தான் சிறந்தது. தொழுகையில சிறந்த தொழுகை என்ன தெரியுமா? அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தொழுகை தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதே மாதிரி அஹப்பு ஸியாமு ஸியாமு தாவூத். நோன்பிலே சிறந்த நோன்பு என்ன? அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு மாதிரி தான் அல்லாஹ் ரொம்ப சிறப்பான நோன்பு, அல்லாஹ் விருப்பத்தை ஏற்படுத்திய நோன்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி எப்படி நோன்பு வச்சாங்க, அப்படி எப்படி அவங்க வந்து தொழுதாங்க அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கான யனாமு நிஸ்ஃபல் லைல், இரவினுடைய பாதி பகுதி அவங்க தூங்குவாங்களாம். இரவினுடைய பாதி பகுதி தூங்குவாங்களாம். தூங்கிட்டு யக்கூமு சுலுத்தஹு, அந்த இரவினுடைய மூன்றாவது பகுதியில எழுந்து தொழ ஆரம்பிச்சிருவாங்களாம். மூன்றாவது பகுதியில எழுந்து தொழ ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்போ யனாமு சுதுசஹு, அதோட கடைசி ஆறாவது பகுதியில மறுபடியும் தூங்குவாங்களாம். சொல்ல விளங்குதா? எப்படிங்க நம்ம இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா உதாரணமா 7 மணிக்கு இரவு ஆரம்பிக்குது, 6:30 7 மணிக்கு இரவு ஆரம்பிக்குது. அப்ப பாதி இரவு தூங்குவாங்க. பாதி இரவு சொன்னா 12 மணி நேரம் தூங்குவாங்க, 12-1 மணி நேரம் தூங்குவாங்க. தூங்கி சுலுசஹு, அந்த 1 மணில இருந்து ஒரு 4 மணி வரையிலும், 1 மணில இருந்து 4 மணி வரையிலும் என்ன பண்ணுவாங்களாம்? தொழுவாங்களாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தொழுவாங்களாம். தொழுமணி கடைசி 6வது பகுதி இருக்கு பாருங்க, 4 மணிக்கு மேல அந்த நேரத்துல தூங்குவாங்களாம். ஃபஜ்ர் தொழுவாமையா? ஃபஜ்ர் தொழுவாமை இல்ல, ஃபஜ்ர் தொழுறதுக்கு முன்னாடி அந்த 4 மணில இருந்து ஃபஜ்ர் வரையிலும் அந்த குட்டி தூக்கம் தூங்குவாங்களாம். அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இப்படி தஹஜ்ஜுத் தொழுவது, இப்படி இரவில தொழுவதுதான் அல்லாஹ்வுக்கு ஓப்பான தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை வச்சுதான் சகோதரர்களே தஹஜ்ஜுத் என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துற தஹஜ்ஜுத் தொழுகையை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வழமையா மத்த நாள் நம்ம தொழுகிறதா இருந்தா இரவின் நடுப்பகுதியில தூங்கிடணும், 1 மணி நேரம் தூங்கிடணும். 1 மணில இருந்து 4 மணி வரை ஏதாவது டைம்ல நீங்க தொழுகலாம் தஹஜ்ஜுத். 4 மணிக்கு அப்புறம் தூங்கலாமா? ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியும்னு சொன்னா தூங்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய பாதி இஷா தொழுதனே படுத்துவாங்க. நம்மள மாதிரி 12 மணி 1 மணி வரை டிவி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதனே படுத்துவாங்க. இஷான்னா அவங்க காலத்துல 7:30 மணி 7 மணிக்கு இஷா தொழுதனே படுத்துவாங்க. படுத்தோடனே நபி ஸல்லல்லாஹு படுத்துட்டு மகரிப் இஷாவுக்கு முன்னாடி மகரிப் தொழுதனே சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹி வழமை அதுதான். இரவு சாப்பாடு எப்ப சாப்பிடுவாங்க? நம்ம இரவு சாப்பாடு 11 மணிக்கு தான் சாப்பிடுறோம், அப்படித்தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு சாப்பாட்டை மகரிப் தொழுதனே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இஷா தொழுதனே படுத்துவாங்க. படுத்துட்டு இரவின் நடுப்பகுதி எழுந்திருப்பாங்க. 1 மணி 1:30 மணி வாக்கில் ரசூலுல்லாஹி எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்சு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹி தஹஜ்ஜுத் தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதற்கு பிறகு தஹஜ்ஜுத் தொழுது முடிச்ச பிறகு தன்னுடைய மனைவி இடத்துல தேவை இருந்தால் அதற்கு பிறகு மனைவி இடத்துல தன்னுடைய மனைவி இடத்துல ரசூலுல்லாஹி உடலுறவு கொள்வாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எங்க வருவாங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவாங்க. அப்படி தன்னுடைய மனைவி இடத்துல தேவையில்லாத நேரத்துல அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த மூடு இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, ஃபஜ்ருக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே பள்ளிவாசல்ல என்ன பண்ண கொஞ்ச நேரம் சாஞ்சிருவாங்க. ஃபஜ்ருக்கு எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது, சில சமயத்துல ஃபஜ்ர் பாங்குக்கும் இகாமத்துக்கு இடையில ரசூலுல்லாஹி தூங்குவாங்க அப்படின்னு வருது. பாங்கு சொல்லி சுன்னத் தொழுத உடனே அந்த பாங்குக்கு இகாமத்துக்கு இடையில என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அந்த தூக்கத்துல குரட்டை சத்தம் கேட்கும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குரட்டை சத்தம் கேட்கும். நான் வந்து காம சொல்றதுக்கு முன்னாடி யார சொல்லலாம் அப்படிங்க உடனே எழுச்சிருவாங்க. எழுச்சி நேரம் தொழ வைப்பாங்க. இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை. அதனால சகோதரர்களே தஹஜ்ஜுதை இரவின் கடைசி பகுதியில் தொழணும். இன்னைக்கு சில பேர் இந்த ஹதீஸ்லாம் தெரியாதனாலயோ தெரிஞ்சுட்டு மக்களை ஏமாத்துறதுக்காண்டியோ தஹஜ்ஜுதுல ஒரு தொழுகை கிடையாது. அதை வந்து நீங்க இந்த இரவுல கடைசி தொழணும் அவசியம் கிடையாது. நீங்க வந்து இஷா தொழுத உடனே என்ன பண்ணிடலாமா, இஷா தொழுத உடனே தஹஜ்ஜுதையும் சேர்த்து தொழுது விட்டு அல்லாஹ்வை தூங்கிடலாமா? எவ்வளவு இலகு பாருங்க, லேசு பாருங்க. அப்ப எதுக்கு தஹஜ்ஜுதுன்னு அர்த்தம்? அதுக்கு தஹஜ்ஜுதுனால இரவின் ஒரு பகுதியில விழித்தெழுவது, அதான் அர்த்தம் அதுக்கு. وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ அல்லாஹ் சொல்றான். وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ ரசூலுல்லாஹி சொல்றான், நீங்கள் இரவின் ஒரு பகுதியிலே அல்லாஹ்வுக்காக எழுந்து நின்று தொழுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, தஹஜ்ஜுத் என்பது இரவினுடைய கடைசி பகுதியில் தொழணும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் கியாமு வன் நாஸ் நியாமுன், மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது இவர் மட்டும் நின்று தொழுபவர். மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது இவர் மட்டும் நின்று தொழுபவர். அப்ப அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஓப்பான தொழுகை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுக்கு பிறகும் ரமலானிலும் நம்ம எல்லாருக்கும் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படிதான் என்ன பண்ணுவாங்களாம், தங்களுடைய தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருப்பாங்களாம். ஒரு முறை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சிலையும் சில சமயம் பொதுவாக எப்படின்னு சொன்னா, ரொம்ப தக்வா இபாதா இருக்கிறவங்களுக்கு உலகமே தெரியாம அப்படி போலா பலாவா இருப்பாங்க. பாத்தீங்களா?
ரொம்ப தக்வாவா இருக்கிறவங்க உலகமே தெரியாது, அச்சா அப்படியா அப்படின்னு இருப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்ல, தக்வாவுல இபாதத்துல எந்த அளவுக்கு ரொம்ப மூழ்கி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இபாதத்துல மூழ்கிட்டாங்கன்னா ரொம்ப அப்பாவித்தனமா இருப்பாங்க, நல்லது கெட்டதுன்னே தெரியாது. இப்படி இருக்கிறவங்க ஒரு நிர்வாகத்தையோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. அப்ப எந்த அளவுக்கு தக்வா இபாதத்துல இருந்தாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாம். ஒரு முறை ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வரான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல, எனக்கு சொந்தமான மாட்டை இந்த ஆள் அபகரிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா அப்படியாப்பா, சரி நான் இரவாயிடுச்சு, நாளை காலையில் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தூங்க போயிடுறாங்க. தூங்க போனா இரவுல ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வஹி அறிவிக்கிறான்னு சொன்னா, அந்த பிரச்சனையை அவனை கொண்டு தான் பாருங்க, அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை சொல்றான். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான், இந்த பிரச்சனையை கொண்டு வந்தானே அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்ட்டான். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணா, மறுநாள் காலையில அவனை கூப்பிட்டு, என்னப்பா அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கான் உடனே கொலை பண்ண சொல்லி, என்ன சொல்ற நீ சொல்ற தப்பு தானே, போய் தானே அப்படின்னாங்க. உடனே அவன் அந்த பிரச்சனை கொண்டு வந்து சொன்னானா, இல்ல நபியே நான் சொல்றது அல்லாஹ் மேல சத்தியமா 100% உண்மை, ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு சொன்னா, இவன் என்னுடைய மாட்டை அபகரிச்சு போனது உண்மை, என்னுடைய மாட்டை இவன் அபகரிச்சு போனது உண்மை, ஆனால் இவனுடைய தந்தையுடைய மாட்டை நான் அபகரிச்சிருக்கேன், இவன் தந்தையுடைய மாட்டை நான் அபகரிச்சிருக்கிறேன், அதனால அவனை மறைச்சிட்டேன், ஆனா இவன் சொல்ல இவன் இந்த மாட்டை அபகரிச்சது உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்காண்டி தான் அவங்க காலத்துல சட்டம் இருக்கும் போல தெரியுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அபகரிக்கிறவனுக்கு மரண தண்டனை தீர்ப்பு அப்படி இருந்திருக்கும் போல தெரியுது. அதனால ரப்பல் ஆலமீனோட கட்டளை ஏற்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, ஸ்ட்ரிக்ட்டா இருந்து அவனை கொலை பண்ணிட்டாங்க. யாருங்க அந்த பிரச்சனை கொண்டு வந்தா பாருங்க அவனை. இதை பார்த்தவங்க தான் பனி இஸ்ராயீல் அலற ஆரம்பிச்சு, ஆஹா நம்மளும் ஏடாரமா நடந்தா தாவூத் என்ன பண்றாரு போட்டு தள்ளிடுவாரு அப்படின்னு பயந்து போய் பனி இஸ்ராயீல் ரொம்ப ஒழுக்கமா நடக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னு சொன்னா அது வரையிலும் பனி இஸ்ராயீல் இந்த பொய் சாட்சி சொல்றது, பொய்யான குற்றச்சாட்டு சொல்றது, அடுத்தவங்க பொருளை மோசடி பண்றது, இந்த எல்லா குணம் பனி இஸ்ராயீல்கிட்ட இருந்துச்சு, இருக்குது இன்னைக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த வேகத்தை பார்த்த உடனே பயந்தான். அதான் அல்லாஹ் சொல்றான், ஒரு ஷதத்னா முல்கஹு, நாம் அவருடைய ஆட்சியை அவருடைய அதிகாரத்தை ஸ்திரப்படுத்தி வைத்திருந்தோம், ஸ்ட்ராங்கா ஆக்கி வைத்திருந்தோம், வாத்தைனாவுல் ஹிக்மா, இன்னும் மேலும் அவருக்கு நல்ல அறிவையும் கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். இதுக்கு பிறகு சகோதரர்களே, ஒரு முறை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து இது பாருங்க, நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம், ரொம்ப 5 வேளை தொழுதுகிட்டு தாடி வச்சுக்கிட்டு தக்வாவோட இபாதத்தோட தொப்பி போட்டுக்கிட்டு எப்பவும் கையில தஸ்மீல் வச்சுக்கிட்டு இப்படி புசு புசுன்னு போயிட்டு இருக்காங்க பாருங்க. இவெல்லாம் பெரும்பாலும் பாருங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போய் ஒளியாலும் தாள் தான். யாருங்க இந்த தஸ்மீ வச்சுட்டு யார்ட்டும் பேசாம ஊன வந்துட்டு இருக்காரு பாருங்க, இவர் தான் ஒரு பிரச்சனை வந்தா ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் ஒளியுறது. ரோட்ல நிக்கிறது யார் நிப்பாண்டா, பள்ளிவாசல் மேல கழுத்து கடிக்கிறான்னு வைங்களேன், ஆர்எஸ்காரனா இந்து முன்னணிக்காரன் பள்ளியாசம் கழுத்துக்கு அடிக்கிறான், இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றான், பள்ளியாசம் கலாட்டா பண்றான் அப்படின்னு சொன்னா முதல்ல வீட்டுல போய் ஒளியிறது, பள்ளியாசல் ஒளியிறது 5 வேளை தொழுகையாளிகள். ரோட்ல நிக்கிறவன் அவனை ஏத்து சண்டை போடுறவன் யார் நிப்பாண்டா, பள்ளிவாசல் பக்கமே வராம கிடப்பான் பாருங்க, பள்ளிவாசல் பக்கமே வராம அவன் தான் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருப்பான். கேள்விப்பட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா? நான் பார்த்திருக்கேன் வாழ்க்கையில. பெரிய தாடி வச்சு 5 வேளை தொழுது வந்து பிறகு இவரெல்லாம் வீட்டுல படுத்துவாரு. ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு அல்லா பார்த்துப்பான், அல்லா இருக்கான் ஓடி போய். யார் முன்னாடி நிப்பாண்டாக்கா, பள்ளிவாசல் தலையை வச்சு படுக்க மாட்டான், அவன் பள்ளிவாசல் முன்னாடி நிற்பான். சொல்ல இது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும்? ஒரு மூமின் ரசூலுல்லாஹி செஞ்சுறாங்க, சில சமயங்கள் மூமின் பாவியா கூட இருக்கலாம், ஆனா கோலையா இருக்க கூடாது. அஸா யகூனுல் மூமின் ஃபாஸிகா, சில நேரங்களில் மூமின் பாவியா இருப்பான், அவன் தௌபா செய்வான், அல்லாஹ் ஏத்துப்பான், ஆனால் வலா யகூனும் ஜுப்பாலா, ஒருபோது கோலையா மட்டும் இருக்க மாட்டான். நாம நினைக்கிற தாடி வச்சுட்டா போதும், ஜிப்பா போட்டா போதும், பெரிய தொப்பி போட்டா போதும், இது அல்லாஹ் நெருக்கமானு சொல்லி அங்க கோழைத்தனம் இருந்தால் சகோதரர்களே அது ஈமானே பாழ்படுத்தினது, கேவலப்படுத்திடும். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இதற்கெல்லாம் மாற்றமாக பெரிய தக்வாதாரியா இருந்தாங்க. அலையா எப்படிப்பட்ட திக்ரு, மலைக்கு பக்கத்துல திக்ரு செஞ்சாங்கன்னா மலைகளும் சேர்ந்து திக்ரு செய்யும், அப்படிப்பட்ட திக்ரு செய்யக்கூடியவங்க, அப்படிப்பட்ட ஜாக்கிர், அப்படிப்பட்ட முத்தகை தக்வாதாரியா இருந்தாங்க. அதே நேரத்துல பிரச்சனை வந்தா ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, கடுமையா இருந்தாங்க. இப்படித்தான் தீர்ப்பு அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு முறை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தங்களுடைய மெஹராப்ல நின்று தொழுதுட்டு இருக்காங்க. தன்னோட மேராப் சூரத்து சாதுல அல்லாஹ் சொல்ற சம்பவத்தை தன்னோட மேராப்ல தொழுதுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மேராபை உடைச்சுக்கிட்டு 2 பேரும் வந்து குதிக்கிறாங்க. இப்ப தொழுதுட்டு இருக்க அந்த இடத்துல திடீர்னு உடைச்சு 2 பேரும் உள்ள நிற்கிறான். எப்படி இருக்கும்? பயந்துட மாட்டோமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. அடடா யார் பண்ணீங்க? உடனே 2 பேர் சொன்னா, ஒன்னும் இல்ல, உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கோம், எங்க 2 பேரும் தகராறு, பிரச்சனையை கொண்டு வந்திருக்கோம். அட பாவிகளா, பிரச்சனை சொல்றது ஒரு வழக்கு இல்லையா உங்களுக்கு? எங்க சொல்லணும் இல்லையா? நம்ம எப்படியாவது இந்த சரீர்கோட்ல பாக்குறமே நேரங்காலமே இல்லை. நைட்டு 11 மணிக்கு செல்ல கூப்பிட்டு, ஹஸ்ரத் எங்க வீட்டுல எனக்கு மனைவி பிரச்சனை, நைட்டு 11 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி நான் எனக்கு என் மனைவி பிரச்சனை இல்லையப்பா. அப்ப எதுக்கு சொன்னா நம்ம பிரச்சனை எந்த நேரத்தில் நம்ம பிரச்சனை தீர்ந்தா போதும், யார்கிட்ட சொல்றோம் அவன் எந்த பிரச்சனை தான் பரவாயில்ல, நம்ம பிரச்சனை தீரணும். அந்த மாதிரி என்னப்பா 2 பேரும் மேல உடைச்சிட்டு வந்து உள்ள வந்து குடிச்சான். குடிச்ச உடனே அதாவது பார்த்து, என்னப்பா யாருப்பா? இல்ல எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவர் சொல்றாரு, இவர் வந்து எங்க அண்ணன், வஹாதா அஹி, என்னோட சகோதரன், ஃபஇன்ன லஹு
திஸ்ஆஇன நாஜதன், இவருக்கு ஒரு 99 ஆட்டுக்குட்டி இருக்குது. இப்போ இன்னலி நாஜதன் வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்குது. அவருக்கு எத்தனை ஆட்டுக்குட்டி? 99 ஆட்டுக்குட்டி இருக்குது. எனக்கு சூரத்து சாதுல வருது, எடுத்து பாருங்க. இன்னலி நாஜதன் வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்குது. ஆனா அவன் என்ன பண்றான், என்கிட்ட இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியும் கேட்கறான், என்கிட்ட இருக்கிற அந்த ஒரே ஆட்டுக்குட்டியும் கேட்கறான். இது எப்படி நியாயமா இருக்கு? நீ தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னாங்க. அதாவது தொழுவ போனவங்க, தக்பீர் கட்டினவங்க இவங்க வந்து குதிச்சதை பார்த்தோன்னே சரி விட்டுட்டு தீர்ப்பு வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா என்ன சொல்லு, கேளு சொல்லு. சொன்ன உடனே அவனை பிடிச்சி கண்டிக்கிறாங்க. யார்? அந்த அண்ணனை பிடிச்சி கண்டிக்கிறாங்க. நீ பண்றது பெரிய அநியாயம், நீ பண்றது பெரிய அநியாயம். ஏன்னு சொன்னா உன் தம்பிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, நீ 99 ஆட்டுக்குட்டி அதே உங்களோட சேர்த்தா என்ன அர்த்தம்? நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு என்ன பண்றாங்க, இன்ன கசீரம் மினல் குலத்தாயே, இன்ன கசீரம் மினல் குலத்தாயே, பெரும்பாலான பங்காளிகள் எபகோன, அவன் சொல்றான் ரொம்ப அழகான வார்த்தை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தையை, இன்ன கசீரம் மினல் குலத்தாயே, பெரும்பாலான பங்காளிகள் ல யப்கி பாலுஹும் அலா பாலின், சிலர் மீது வரம்பு மீறுகிறார்கள், அநியாயம் செய்றாங்க. பங்காளியா இருப்பான், ஒற்றுமையா இருப்பான், அண்ணன் தம்பியா இருப்பான், கூட்டாளியா இருப்பான், சொத்துன்னு வந்துட்டா பணம் என்ன பண்ணுவான், அவன் அபகரிக்கலாமா இவன் பார்ப்பான், இவன் அபகரிக்கலாம் அவன் பார்ப்பான். நடக்குதா இல்லையா? எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பயந்து நீதமா நடந்தா எதுக்கு பிரச்சனை, எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு ஷரியத் கவுன்சில்? அப்ப நீதமா நடக்கல, பிரச்சனை வர்றாங்க போது பிரச்சனை வந்துருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ பங்காளிகள் தங்களுக்கு மத்தியில் வரம்பு மேற்கொள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க, இந்த பங்கு உனக்கு சார்ந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. யார்கிட்ட? தம்பிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பினோட அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இல்ல தாவூதே, நாங்க 2 பேரும் மலக்குகள், நான் 2 பேரும் யாரு? மலக்குகள். நீங்க நீதமா நியாயம் வழங்கலாம் பார்க்கறதுக்கு அல்லாஹ் சோதிக்கத்தான் அனுப்பினா அப்படின்னு சொன்ன உடனே அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க, ஆஹா இது அல்லாஹ்வுடைய சோதனை, நம்முடைய இபாதத்தை இவர் கரெக்டா தொழுகையில கரெக்டா இருக்காரா இல்ல அவனுக்காண்டி தொழுகை விட்டுறாரா அப்படின்னு அல்லாஹ் சோதிப்பதுக்காண்டி தான் நம்ம அனுப்பியிருக்கிறான். ஆனா நம்ம இவனுக்கு பிரச்சனை கேட்கறதுல தொழுகை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட சஜ்ஜா செய்றாங்க. தௌபா செஞ்சு என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட்ட சஜ்ஜா செய்றாங்க. இந்த இடத்துல குர்ஆன் ஓதும் பொழுது நாமும் சஜ்ஜா செய்யணும். இந்த ஆயத்து வர்ற இடத்துல சூரத்து சாதுல குர்ஆன் ஓதுற இடத்துல இந்த ஆயத்து வரும்போது நாமும் சஜ்ஜா செய்யணும். இப்ப இல்ல, இப்ப செய்யணும், அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதுனாதான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட சஜ்ஜா செய்றாங்க, யா அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி. சோல இது ஒரு சின்ன வரலாறு. இது அந்த பனி இஸ்ராயீல் என்ன பண்ணானுன்னு சொன்னா கதை கட்டி விட ஆரம்பிச்சாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மேல. எந்த அளவுக்கு என்றால் சில தஃப்சீர்கள்லயே இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். சல்மான் ருஷ்டி எழுதுறான் பாருங்க, சாட்டானிக் வெர்சஸ் சொல்லி, அந்த சாட்டானிக் வெர்சஸை எடுத்தது இந்த மாதிரி தஃப்சீர்கள் இருந்தான். என்ன சொன்னா எது விடுறதுன்னு சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்கான 2 மலக்கை அனுப்புனானா, 2 மலக்கை அனுப்புனானா. ஏன்னு சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 99 மனைவியா. எத்தனை மனைவிங்க? 99 மனைவியா. அப்ப என்ன பண்ணா, ஒரு நாள் அவங்க அப்படியே அவங்க ஊர்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கிறாளாம். அந்த அளவை பார்த்தா தாவூத் பாருங்க எந்த மாதிரி நபி எப்படி அவதூறு பாருங்க. அந்த பொம்பளை குளிச்சிட்டு பார்த்த உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாலும் அவன் மேல ஆசைப்பட்டு, ஆஹா நல்ல அழகான பொண்ணா இருக்காளே, இவளையும் நம்ம மனைவி ஆக்கி நம்ம 100 பொண்டாட்டி ஆக்கிட்டானா. ஏன் எத்தனை பொண்டாட்டி? 99 பொண்டாட்டி, இவளையும் சேர்த்து 100 பொண்டாட்டி ஆக்கிட்டானா அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா தங்களுடைய படையில வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி ஆகும். படையில வேலை செய்யக்கூடிய ராணுவ வீரன் மனைவியா. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாலாம், அந்த ராணுவ வீரனை ஒரு முக்கியமான சண்டையில் அனுப்பி விட்டாங்களாம். அனுப்பி விட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்கன்னு அந்த சண்டையில போர்ல செத்து போயிட்டானா. செத்து போனா அந்த மனைவியை, அந்த பொம்பளைய யார் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். இந்த தவறை உணர்த்துவதற்காகத்தான் 100 மனைவி வச்சுக்கிட்டு அவர் பொண்டாட்டி சேர்த்து 99 மனைவி வச்சுக்கிட்டு அவர் மனைவி சேர்த்து உன்னோட மனைவி ஆகிட்டே, இந்த தவறை உணர்த்ததுக்காண்டி தான் அல்லாஹ் 2 மலக்குமார்களை அனுப்பி என்ன பண்ணானா, அவனோட தவறை உணர்த்த வச்சானா. இது பக்க பொய்யுங்க, பச்சை போய். நான் யார்ட்டையும் சொல்றாங்க அசத்தி இப்படிலாம் சொல்றது, அரவர தூக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம இப்படிலாம் சொல்றதை விட்டு அப்படியா நாளைக்கு யார்ட்ட சொல்றது அப்படின்னு சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 99 பொண்டாட்டி வச்சுட்டாங்களா, அவன் 100. இது பொய், உங்களுக்கு பொய்யின் விளங்குறதுக்கு தானே சொல்றேன். ஏன்னு சொன்னா இதுல அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பனி இஸ்ராயேலுடைய இஸ்ராயலி ரிவாயத்துன்னு சொல்லுவாங்க, யூதர்களுடைய ரிவாயத்தை சில தஃப்சீர்கள்ல கூட எழுதிட்டாங்க. இதை சில தஃப்சீர்கள்லயே குர்ஆன் விளக்க உரையிலே இதை எழுதிட்டாங்க, இந்த மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஆவே இந்த சம்பவத்துக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது, பச்சை போய். அவங்களோட இபாதத்தை சோதிப்பதற்கான ரப்பல் ஆலமீன் 2 மலக்குமார்களை அனுப்புனா அந்த இபாதத்துல என்ன பண்ணாங்க, அவங்க நம்ம இபாதத்தை விட்டு தொழுகை விட்டுட்டு அவங்களை பேச்ச கேட்டதுனால அவங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு அவங்க பூமியில விழுறாங்க. அல்லாஹ் ரப்பல் தௌபா சஜ்ஜா அவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு சஹாபி வர்றாங்க, அவன் சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு சொன்னா, கனவுல நான் ஒரு மரத்துக்கு பின்னாடி தொழுதுட்டு இருக்கிறேன், மரத்துக்கு பின்னாடி தொழுதுட்டு இருக்கிறேன். அப்படி தொழுவும் பொழுது நான் சஜ்ஜா செய்றேன், நான் மரத்துக்கு பின்னாடி தொழுவும் பொழுது சஜ்ஜா செய்றேன். சஜ்ஜா என்னுடைய சஜ்ஜாவை பார்த்து அந்த மரம் சஜ்ஜா செய்கின்றது. என்னுடைய சஜ்ஜாவை பார்த்து அந்த கனவுல அந்த மரம் சஜ்ஜா செய்யுது. சஜ்ஜாவை அந்த மரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வக்பதில் பிமா இந்தக அஜ்ரன், யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்கு எனக்கு கூலியை தருவாயாக. வஜஅல்ஹா இந்தக தஹரன், இதை எனக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய கூலியாக சேர்த்து வைப்பாயாக. வலாஅன்னி பிஹா விஸ்ரன் வஅக்பல்ஹா மின்னி கமா கப்பல்த மின் தாவூத, யா அல்லாஹ் இந்த தொழுகை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக,
என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக. எப்படி தாவூதுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டாயோ அதுபோன்று என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று எது சஜ்ஜா செஞ்சு கேட்டுச்சான்? மர சஜ்ஜா செஞ்சு சஜ்ஜால இருந்து நான் கேட்கிற மாதிரி கனவு பண்ண யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதக்த, நீ கண்ட கனவு உண்மையான கனவு தான். அந்த மனம் கேட்டது அல்லாஹ்ட்ட எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சஜ்ஜா செஞ்சு தௌபா செஞ்சாங்களே, அந்த எப்படி ஏத்துக்கிட்டே ரப்பல் ஆலமீனே, அது போன்று என்னுடைய சஜ்தாவை ஏற்று என்னுடைய தௌபாவையும் கபூல் செய்வாயான்னு சொல்லி அந்த மனம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சகோதரர்களே, இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப சிறப்பா சொல்றான். நன்றியுள்ள அடியாருங்கிறான். சுக்ர் யாமலு ஆல தாவூத சுக்ரா, தாவூத் மக்களே, தாவூத் சந்ததியினரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அமல் செய்யுங்கள். நன்றி செலுத்துவதற்காக இதை பத்தி நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்ப டைம் இல்ல, எல்லாத்துக்கும் அறவர தூக்கத்துல இருக்கிறீங்க, சுருக்கமா சொல்லி முடிச்சாரேன். இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெரிய தக்வாதாரியா இறையச்சம் உள்ளவரா வாழ்ந்து அவங்களுடைய சக்கராத் நேரம் வருது, மரண வேலை. சொல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய வாழ்க்கையில 40 வயசு கொடுத்தாங்க. யாருக்கு ஞாபகம் இருக்குதா? இப்பதான் ஞாபகம் வருது இல்லையா? கேட்டாங்கல்ல, அதாவது அவங்களுடைய முதுகுல இருந்து ரப்பல் ஆலமீன் தடவன உடனே அவங்களுடைய பிச்சலங்களை பூரா பாக்குறேன், அது ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணாங்க, மின்னிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நீ யாரும் கேட்கறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொன்னா, இதான் உங்களுடைய மகன் தாவூதுன்னு சொன்ன உடனே அப்ப அவருடைய வயசு எவ்வளவு, 60 வயசு. அப்ப அல்லாஹ் என்னுடைய வயசுல 40 வயசு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி 100 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. சரியா 100 ஆண்டுகள். அல்லாஹ் அவங்களுக்கு வீசி எத்தனை வயசு தான்? 60 வயசு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில 40 வயசு கொடுத்ததுனால 100 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. வாழ்ந்து தன்னுடைய சக்கராத் நேரத்தில் தன்னுடைய அருமை மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரப்பல் ஆலமீன் அந்த வஹியை அனுப்பி அவங்கள நபியா தேர்ந்தெடுக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியா தேர்ந்தெடுக்கிறான். அப்படி அவங்க மரணிக்கும் தருவாயில தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொதுவா வளமை என்னன்னு சொன்னா, அவங்க வந்து தன்னுடைய மனைவி விஷயத்துல ரொம்ப ரோஷக்காரலா இருப்பாங்க. தன்னுடைய மனைவி அந்நிய ஆண்கள் யாரும் பாத்திரக்கூடாது, பேசிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதனால பொதுவாகவே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய மனைவியுடைய அனுமதியோட என்ன பண்ணுவாங்க, வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்களாம். யாரும் அவங்க இல்லாத நேரத்தில் அந்நியான் யாரும் வந்துடக்கூடாது, அவங்க அந்நியான் வந்தா இவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம யாரும் அப்படி செஞ்சு வச்சுக்க, சந்தேக பேர் வழி அப்படின்றோம். அப்படிதானே? சந்தேக பேர் வழி, பொண்டாட்டி உள்ள வச்சு கூட்டிட்டு போறான் அப்படிங்குவோம். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை தக்வாவாக பார்த்தார்கள், சந்தேகமா பார்க்கல. நாம் இல்லாத இடத்துல ஏதாவது அந்நியான் வந்தா நம்முடைய மனைவி பதில் சொல்லணுமே, அதுக்காண்டி வெளியே வரணுமே, அது கூட வேண்டாம் அப்படிங்கிறனால தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்களாம். ஒரு நாள் அவங்க வெளியே கூட்டிட்டு போனவங்க அவங்க மனைவி உள்ள இருக்கிறாங்க, பார்த்தா வீட்டு நடுவு ஹால்ல ஒரு மனுஷன் உட்காந்துருக்காராம். அவனை மனைவி கையும் ஓடல காலும் ஓடல, வீட்டை என் கணவர் கூட்டிட்டு போயிட்டாரு, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல இருக்குது, முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. எனக்கு கணவர் வெளியே போயிட்டா போட்டு நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, நீங்க யாரு? அந்த மனைவி பரிதி வைக்கிறாங்க, என் கணவர் தப்பாயிடுமே, யாரு எவ்வளவு துடிக்கிறாங்க அந்த அம்மா. இவர் ஒண்ணுமே செய்யாம நம்ம நிம்மதியா உட்காந்துருக்காரு, யாரும் எதிர்பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கதவை திறந்து உள்ள வர்றாங்க, நீங்க யாருங்க, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அவங்களும் துடிக்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, நான் யாரும் போக முடியாத இடத்துல நானும் போக முடியும், அல்லாஹ் எனக்கு அந்த தாகத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்குல் மௌத், நீங்கள் மலக்குல் மௌத்தா அப்படின்னு கேட்கறாங்க. நாம் ஆமா அப்படிங்கிறாங்க, ஆமா அப்படிங்கிறாங்க. சோதர பாருங்க, யாரோ விருந்தாளி வந்து அழைக்கிற மாதிரி அழைப்பு கொடுக்குறாங்க. மலக்குல் மௌத்தை எப்படி அழைக்கிறாங்க? மலக்குல் மௌத்தான் கேட்டோடனே ஆமான சந்தோஷம், அப்படியே வாங்க போலாம் அப்படின்றாங்க, எங்க விருந்துக்கு போற மாதிரி. நம்மளாம் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் அந்த ஊசியை போடுங்க, இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துங்க, அமெரிக்கால இருந்து மாதிரி ஒரு மணி நேரம் வாழணும், கடைசி காலம் வரணும், இந்த உலகத்துல அல்லாஹ் எனக்கு வச்சிருக்க கடைசி மூச்சை வரணும், நான் உரியாம இந்த உலகத்தை போயிடக்கூடாது நினைக்கிறமா இல்லையாங்க? இது ஒரு மூமினுக்கு அழகு இல்லைங்க. ஒரு மூமின் ரப்பல் ஆலமீன் எப்ப மரணத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு ஏத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்காண்டி மருத்துவம் பார்க்காதீங்க, டாக்டர் போகாதுன்னு சொல்ல வரல. இப்படி போட்டு இன்னும் சில பேர் அப்படின்னு சொன்னா மௌத்தான பிறகு ஊசி போட்டு உடலை பாதுகாக்கணும்னு இருக்கிறாங்க. மௌத்தா உயிர் பிரிஞ்ச பிறகு அது இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்குதான், அதுக்குள்ள ஒரு ஊசியை போட்டோம்னாக்கா அந்த உடல்ல வந்து அந்த சூடு ஆறாம இருக்குமா 3 நாள் 4 நாள் வரையிலும். எவ்வளவு பெரிய அதாபுங்க இதெல்லாம், எவ்வளவு பெரிய வேதனைங்க. சகோதரர்களே, ஒரு மூமின் தன்னுடைய உயிரை இயற்கையா அல்லாஹ்ட்ட போகணுமே தவிர செயற்கையா பிடிச்சி வச்சு நிறுத்தக்கூடாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படிதான் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அந்த மலக்குல் மௌத், நீங்க மலக்குல் மௌத் ஆமாண்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மௌத்தாயிட்டாங்க. அந்த நேரத்துல கடுமையான வெயில் காலமா, மக்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு வந்த மக்கள்லாம் வெயில்ல தவிக்கிறாங்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜனாஸா வெயில்ல கிடக்குதான். அந்த நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் நபி, அவங்களுக்கு ரப்பல் ஆலமீன் பண்றான், அவங்க வரலாறு வரும், பறவைகள்லாம் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவங்க பேசுறதை கேட்டு பறவைகள் நடக்குமா, பறவைகள் அந்த பக்கம் பறக்கணும் அப்படி பறக்குமா, இந்த பக்கம் பறக்கணும் இந்த பக்கம் பறக்குமா. ஆனா நாம இன்னைக்கு சூசூர் கட்ட காக்கா வர போக மாட்டேங்குது, சூசூர் விரட்டினாலும் அவங்களை பார்த்து பயப்பட மாட்டேங்குது. ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாலும் அந்த மாதிரி பறவைகள் கேட்குமா. அது என்ன பண்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பண்றான், கடுமையான வெயிலா இருந்தனால அந்த பறவைகளை பூரா கூப்பிட்டாங்களாம். பறவையினமே வாங்க எல்லாம் வந்துச்சான், வந்து உங்களோட ரெக்கைகளை விரித்து இங்க நிழல் கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த பறவைகள் எல்லாம் அப்படியே ரெக்கையை விரிச்சு நிழல் கொடுத்தனால அந்த ஊரே அப்படி இருட்டா போச்சான். ரசூலுல்லாஹ் செஞ்சுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் கதை இல்ல, ஊரே அப்படி இருட்டா போச்சான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பறவைகள் ரெக்கை விரிச்சது என்பதை தன்னுடைய கையை இப்படி வச்சு காட்டினாங்க.
ரசூல் கையை வச்சு காட்டினாங்களாம். எல்லா பறவைகளும் ரெக்கையை விரிச்சு நின்றதுனால அந்த ஊரே நினைச்சு அப்படியே இருளா போயிடுச்சு, நிழலா இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே தன்னுடைய தந்தைக்கு தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சு சகோதரர்களே பைத்துல் முகத்தஸிலே ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுருக்கமான வரலாறு. இவங்களோட வரலாறுல நமக்கு தெரியக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்னன்னா சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைப்படி அவனுக்கு திக்ர் செஞ்சு அவனை தொழுது அவனை வணங்கி வாழ வேண்டும். அதே நேரத்தில் ஈமானுடைய உறுதியோடு தைரியத்தோடு தக்வாவோடு வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.